நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இத்தனை நாளா என் கூட பிறந்த அக்காவா தான் நினைச்சேன். அந்த உறவை இப்பயே இங்கே முடிக்க போறேன். என் புருஷனை பத்தி தப்பா பேசுற எல்லாருமே என்னோட எதிரிங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க எதிரியா தான் இருப்பீங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. அதை நான் அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் புரிய வைக்கிறேன். நீ வா ஆஷா, அம்மாவை பார்த்துட்டு வரலாம். இவளுக்கு தைரியம் தான் என்னை தடுத்து பார்க்கட்டும். அம்மா அத்தை, ஐயோ அத்தை, உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அத்தை? என்னோட முட்டாள்தனத்தால உங்களை எதோ பேச வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். நீ என்ன பார்த்து சொன்ன வார்த்தையெல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்ன? தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சுதானே ஆஷா உங்களை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கா. நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக சேர்ந்து இங்க வந்திருக்கீங்க? அம்மா, நீங்க எங்க கூட வீட்டுக்கு வரணும். எதுக்கு? அங்க இவ அம்மா தான் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படி இல்ல அத்தை, உங்களை கோவப்படுத்துறதுக்காக சதீஷ் மாமா உங்ககிட்ட அப்படி சொல்லிருக்காரு. என்னோட அம்மா ஒரு அப்பாவி. எங்க பொண்ணு குடும்பத்தனம் அதிகமா பண்றதுனால பார்க்க வந்திருக்காங்க. அத்தை, நீங்க வீட்டுக்கு வந்தா அடுத்த நாளே நான் என் அம்மாவை அனுப்பிடுவேன். அம்மா, நீங்க தைரியமா வாங்க, உங்களை இவ பாத்துப்பா. என் சைட்ல பண்ண எல்லா தப்பையும் மறந்துட்டு நீங்க என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இப்ப இப்படிதான் சொல்லுவேன். அங்க வந்ததும் சுபாவம் மாறிடும். ஆஹா இல்ல அத்தை, நீங்க அந்த வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியல. நம்ம வீட்டோட லட்சுமி நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு நாங்க லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் எந்த குறையும் வராது அத்தை. இங்க எனக்கு எந்த குறையும் இல்ல. எப்படி நீங்க இங்க குறை இல்லாம இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா பாலாவை 2 அறை விட்டு இந்த வீட்டை விட்டே வெளியில வந்துருவீங்க. எல்லா ஆம்பளைங்களையும் மயக்கிதான் அவ இவ்வளவு வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கா தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டூருன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு எங்க போனான்னு தெரியுமா? அவ ஃப்ரெண்டோட புருஷன் கூட அவ 2 நாளா ஹோட்டல் ரூம்ல தங்கி இருந்தா. நீங்க வீட்டை விட்டு வெளியே வராதனால உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஊர்ல இருக்கவங்க எல்லாமே பாலாவை பத்தி தப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அவமானம் உங்களுக்கு வராம இருக்கணும்னா இப்ப எங்க கூட வாங்க. ஆமா, நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு சீக்கிரம் வாங்கம்மா. நாங்க கார்ல தான் வந்திருக்கோம். நீங்க இங்க இருந்து ஏதாவது எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் எடுத்துக்கங்க. நாம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பிடலாம். இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க இங்கே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க இனிமேல் உங்களை பார்க்க வரமாட்டோம். என்ன பண்ணலாம் நீங்களே முடிவு பண்ணுங்க. அம்மா, அவங்க எதுக்காகமா அவங்க கூட சண்டை போடுறாங்க? அந்த ஆளெல்லாம் எதுக்குமா நீங்க வீட்டுக்குள்ள விடுறீங்க? அவங்க பாட்டி பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த ஆள் எதுக்காக பாட்டியை பார்க்கணும்? அந்த ஆள் கூட வந்திருக்கவங்க யாரு? உன் அம்மாவோட கூட பிறந்தவ. அந்த ஆன்ட்டி எதுக்காக உங்ககிட்ட கோவப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க? அவங்க கோவமா பேசின மாதிரி உனக்கு தோணி இருக்குமா? வேற ஒண்ணும் இல்ல. உன் அம்மா மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்க போற சங்கடம் அது அவளுக்கு புரியவே இல்லை. நான் போய் அந்த ஆளை வீட்டை விட்டு போக சொல்லவா? வேண்டாம்ப்பா, பாட்டியோட விஷயத்துல நம்மளை விட அந்த ஆளுக்கு தான் உரிமை இருக்கு. அந்த ஆளு பாட்டியோட பையன், உங்க அப்பாவோட தம்பி.
என்ன அத்தைக்கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டியா? என் அம்மாவை கூட வச்சுக்கிட்டு எனக்கு எதிராக கேஸ் கொடுத்தவ நீதானே. ஆனா இப்ப என்ன ஆச்சு? எங்க இடத்துல இருந்து ஒரு புடி மண்ணு கூட உனக்கு கிடைக்காது. எனக்கு சொத்து வேணும்னு நான் இன்னைக்கு வரைக்கும் கேஸ் போட்டதே கிடையாது. அந்த இடத்துடைய சொந்தக்காரன் வேணுகோபன் தான். அந்த ஆளுக்கும் அந்த ஆளுடைய பசங்களுக்கும் அது கண்டிப்பா கிடைக்கும். அந்த இடத்துக்கு ஒரே ஒரு வாரிசு நான் தான். அதுக்கு உயிரோடு இருக்கிற உன் அம்மாவும் சம்மதிக்கணும். அவங்க பசியா இருக்கும்போது ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்காம அவங்கள நீங்க கஷ்டப்படுத்தினதை அத்தை மறக்க மாட்டாங்க. நான் மட்டும் கேட்டிருந்தா இந்த குழந்தைங்களுடைய பேர்ல அத்தை ஒரு பங்கு பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. அந்த விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் யோசனை பண்ணி ஆகணும். அத்தையே நாங்க கூட்டிட்டு போறோம். என் கெட்ட நேரமோ என்னமோ நான் உன் கூட வர வேண்டியதா போச்சு. இப்ப நம்ம 2 பேர் நிலைமையும் மாறிடுச்சு. அதனால நான் இங்க இருந்து போறேன். பழைய விஷயங்களை உங்களால இவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா என்ன? பெத்த பசங்க கூட சண்டை போடாம இருக்கணும்னு என் மனசு சொல்லுது. எங்க அம்மாவை கூட்டு போய் நாங்க கௌரவமா பாத்துப்போம். நீ சொன்ன அந்தஸ்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க போயிருந்தது? நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேண்டாம். இவங்க கட்டாயப்படுத்தினதுனால நான் போக முடிவெடுக்கல. நீங்க உன் இஷ்டப்படி வாழலாம்னு நினைச்சிட்டு இருக்கல, அதனாலதான். உன் சந்தோஷமான வாழ்க்கைக்கு நான் தான் இங்க தடையா இருக்கேன். நான் இங்க இருந்து போயிட்டா நீ உன் இஷ்டப்படி வாழலாம். ஏதோ பேசாதீங்க அத்தை, வாங்க போலாம். நான் கிளம்புறேன். அப்புறம் எனக்கு செலவு பண்ணதுக்கான கணக்கு நீ எழுதி வச்சிருந்தேன்னா அதை உடனே சொல்லிடு. சொல்லு, கணக்கு ஏதாவது இருக்கா என்ன? கணக்கெல்லாம் நான் எழுதி வைக்கல அத்தை. பாசத்தோட அன்போட கணக்கை எப்படி எழுதி வைக்கணும் நிஜமாவே எனக்கு தெரியல. அதனால என்கிட்ட கணக்கு கேட்க வரும்போது தோத்து போயிடுவேன். நீலி கண்ணீரை காட்டி என்னை இங்கேயே தங்க வைக்கலான்னு மட்டும் நினைக்காத. ஆனா நான் ஒன்னும் உங்களை தடுக்கவே இல்லையே. கிளம்புங்க. நான் உங்களை இங்க கூட்டிட்டு வரும்போது உங்களை தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு வரதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. இப்போ தனியா நடக்கிறதுக்கு உங்க உடம்புல பலம் வந்துருச்சு. என்னால அந்த அளவுக்காவது முடிஞ்சதில்ல. அம்மாவை நீ எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்னு எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அம்மா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுல்ல. எனக்கு அது போதும். இதுக்கப்புறம் இவ்வளவு ஊர்க்காரங்க பாத்துப்பாங்க. அம்மா நீங்க வாங்கம்மா. வாங்க அத்தை, வாங்க. பாட்டி போகாதீங்க பாட்டி, போகாதீங்க. என்ன தடுக்காத, தள்ளி போடி அந்த பக்கம். பாட்டி நான் உங்களை விட மாட்டேன். இந்த வீட்டுக்கோ எங்க அம்மாவுக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல. போடி அந்த பக்கம். டேய் என்ன பண்ண? என் அக்கா மேல கை வச்சனா அவ்வளவுதான். பின்னுக்குட்டா. அதானே அம்மா போலதானே புள்ளைய வளருவான். மத்தவங்க கையில சாவாம புள்ளைங்களை ஒழுங்கா வள. அம்மா நீ வாமா, பாத்து நடமா. இதுக்கப்புறம் யார் தொந்தரவும் இல்லாம இஷ்டப்படி வாழலான்னு மட்டும் நினைக்காத. என் வேணும் என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப வருவான், ஞாபகம் வச்சுக்கோ. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தான் நீ இதுக்கப்புறம் வாழ்ந்தாகணும். தண்டனை முடிஞ்சு திரும்பி வரப்போற அவனை திரும்பவும் கொலகாரனா மாத்திராத. உனக்கு புரிஞ்சுதா? வாங்க அத்தை. லைனே போக மாட்டேங்குது.
ஐயோ கடவுளே, இவ எப்ப பார்த்தாலும் கொஞ்ச நாளா போனும் கையுமாவே இருக்காளே. இவ நம்மளை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருவாளோ? ஏய், உண்மை சொல்றீ, இப்ப யாருக்கு நீ கால் பண்ணிட்டு இருக்க? நான் பாலாவுக்கு தான் கால் பண்ணேன். பாலாவா இல்ல பாலனான்னு இப்ப நான் பாக்குறேன். இங்க பாருங்க, ஆஷாவும் சுமேஷும் இன்னும் வரவே இல்ல. அதுக்காக நீ ஏன்டி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? அவங்க இங்க வராம இருக்கிறதே நல்லது. இங்க பாரு, நீ இத கொஞ்சம் பாரு. நான் இன்னையில இருந்து ஒரு புது தொழில ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதோட பிகினிங் இன்கம் தான் இந்த 100 rupees. அப்படி என்ன வேலை? வேலை இல்ல, அது ஒரு கேம். அதாவது சீட்டு விளையாட்டு. நான் ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கி விளையாட்ட ஆரம்பிச்சேன். 150 ரூபாய் கிடைச்சது. 50 ரூபாய் கடனை கொடுத்துட்டேன், மீதி 100 ரூபாய் லாபம். எந்த ஒரு செலவும் இல்லாம 5 மணி நேரம் டைம் பாஸ் ஆச்சு. 10க்கு 100 ரூபாய் லாபம். இந்த விளையாட்டை நான் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஓ, அப்ப சரக்கு அடிச்சிட்டு சீட்டு விளையாடுறீங்க. இதுக்கப்புறம் பொம்பளைங்க கிட்ட போனாலும் எல்லாம் முடிஞ்சிரும். அந்த டிபார்ட்மெண்ட்டை நான் சுமேஷ் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். ஏங்க, அந்த சுமேஷும் அவனோட பொண்டாட்டியும் சேர்ந்து பாலா கிட்ட அத பத்தி கேட்க போயிருக்காங்க. இங்க பாருங்க, சுமேஷ பத்தி பாலா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு ஆஷா கம்ப்ளைண்ட் பண்றா. அது உண்மைதானே? அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க போய் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு வர போறாங்கன்னு தெரியல. பாலா கால் பண்ணா காலும் போக மாட்டேங்குது. பாரு, அவங்க அங்க போய் சண்டை போட்டு வந்தாலோ இல்ல செத்தே போனாலும் நமக்கு என்னடி வந்துச்சு? நான் தான் சொல்லி அனுப்பியிருக்கேன்னு பாலா நினைக்க மாட்டாளா? நீ தானே சொல்லி அனுப்பியிருக்க. அந்த விஷயத்தை அவ தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் சொன்னேன். இப்படி கோவப்பட்டு கிளம்பி போவான்னு நான் நினைச்சேனா? அப்ப அந்த மகிழ்மதி சாம்ராஜ்யம் கூட போயிருக்கா என்ன? யாரு? ஏண்டி, அந்த ஆஷாவோட அம்மா தான். அவங்க தானே கோல் மூட்டி விடுறாங்க. இல்ல, அவங்க ஆஷாவோட பொண்ணு கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியா? ஓ, இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. இனிமே எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தை கியா கியான்னு கத்திட்டு இருக்கிறத கேட்க வேண்டியதில்ல. ஓ, என்னாலதான் இப்ப நிம்மதியாவே இருக்க முடியல. ஆஷாக்கும் பாலாக்கும் நடுவுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்ன பண்றது? எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அங்க இருக்கிறது எங்க அம்மாவாச்சே. ஆஷா மேல ஏற்கனவே அம்மா ரொம்ப கோவத்துல இருக்காங்க. சுமேஷையும் ஆஷாவையும் அம்மா ஒன்னா பார்த்தாங்கன்னா அந்த நிமிஷமே அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிடுவாங்க. வந்துட்டாங்க. இப்போ உனக்கு நிம்மதியா இருக்குமே. அம்மா இறங்குமா. ஏண்டி அனிலா, இது என் அம்மா தானே? வாமா அம்மா, வாமா. அம்மா, நீ என்னம்மா இங்க? நான் இங்க வராம வேற எங்கடா போறது? அந்த கேடுகட்ட வீட்ல இருந்து அத்தை நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். பாலா யாருன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால எங்களை பார்த்த உடனே எங்க கூட வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் அங்க இருந்தேன்னா நான் ஏதாவது சொல்ல போய் அவளுக்கு எனக்கும் சண்டை வரும். இருந்தாலும் எனக்காக கொஞ்ச நாள் செலவு பண்ணியிருக்கா இல்லையா, அதை நினைச்சு நான் எதுவும் சொல்லாம திரும்ப இங்க வந்துட்டேன். இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. இருந்தாலும் நல்ல விஷயம்தான். நான் ஒரு தப்பானவன் தானே நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. யார் தப்பானவங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. எனக்கு அது போதும். அத்தை நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. வாங்க வாங்க. ஆஷா, அம்மாவை நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு போய் என்ன, அங்க காத்து நல்லா வரும்ல. காத்து வாங்குறதுன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் என்னடி அப்படி அம்மாவுக்கு சொக்குப்பிடி போட்டான்னு தெரியலையே. இருந்தாலும் இப்ப நம்ம தாண்டி ரொம்ப ஏமாந்துட்டோம். இதுக்கப்புறம் அத்தை சுமேஷோட கஸ்டடியில தான் இருப்பாங்க. ஐயோ என் கடவுளே, நீ மேல இருந்து எல்லாத்தையும் பாக்குறியா இல்லையா? இப்பதான் இந்த வீட்டுக்கு லட்சணமே வந்திருக்கு. எனக்கு சரியா? ஆமா அம்மா, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். எப்பவும் சந்தோஷமா இப்படியே இருந்தீனா போதும். அதுதான் எங்களோட சந்தோஷமும். அத்தை நீங்க குடிக்க டீ போடுமா? எனக்கு எதுவும் வேண்டாம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஆஷா, அம்மா படுக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணு. புது பெட்ஷீட்டும் தலைகாணியும் கொடுக்கணும், மறந்துடாதானே. அத நீங்க என்கிட்ட சொல்லணுமா என்ன? அத்தைக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். அம்மா, நான் உங்களை நல்லா பாத்துக்கலன்றதுக்காக தான் நீங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க. அன்னையில இருந்து என் மனசு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிச்சு.
இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனி எப்பவும் அம்மா எங்களோட தான் இருக்கணும். நான் கண்டிப்பா இங்கதான் இருப்பேன். நீங்க எனக்கு என்னெல்லாம் பண்றீங்கன்னு பார்த்துதான் யாரெல்லாம் என் கூட இருக்கணும்னு தீர்மானிப்பேன். என்னை ஏமாத்துறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அதுக்காக முயற்சி பண்றவங்க இந்த வீட்டுக்கு வெளியில தான் இருப்பாங்க. என்னை ஏமாத்தி என் சொத்தெல்லாம் பசங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் ஒரு கேஸ் கொடுத்தேன்னா எல்லாரும் உள்ள போயிடுவீங்க. அந்த வேலையை என்ன செய்ய வச்சிடாதீங்க. எனக்கு எந்த சொத்து வேண்டாம். உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு கொடுங்க. உங்களோட மனசுல என் மேலயும் ஆஷா மேலயும் உங்களுக்கு கோவம் இல்லைன்னு தெரிஞ்சா அது போதும் எனக்கு. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. உனக்கு சின்ன வயசுல இருந்தே லாபம் எங்க கிடைக்குமோ அங்க இருந்தே பழக்கமாயிடுச்சு. ஆனா உன்னோட பொண்டாட்டி அவகிட்ட அடக்க ஒடுக்கமா இருக்க சொல்லணும். இல்லைன்னா அவ இங்க இருந்து பறந்து போயிடுவா. நான் சொல்லிடுறேம்மா. ஆஷா ரெடி பண்ணிட்டியா? நான் அங்க போனாதான் வேலை நடக்கும். என்னங்க என்ன யோசனை பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லைங்க. அற்புதம். அதோ சுக்ரீவனே வந்துட்டாரு. இனி எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும். நீ என்னடா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உக்காந்துகிட்டு இருக்க? அவர் பெரிய சொல்லிட்டு வர்றாரு. வீட்டை விட்டு போன உன் அருமை பொண்டாட்டி திரும்பி வந்த சந்தோஷத்துல அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கோனேனா? அவ பாலாவோட வீட்டுல இருந்து வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அவளை நேர்ல பார்த்து நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கலான்னு தான் நான் இங்க வந்தேன். அடேங்கப்பா, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா நைனா? மாமா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் மாமா. இல்லம்மா, நான் சொல்லாம விட்டா அது சரியாகாது. அந்த அளவுக்கு நல்ல விதமா தான் பாலா ஜெகதம்பாவை பாத்துக்கிட்டாமா. அப்படிப்பட்ட பொண்ணையே விட்டுட்டு வந்துட்டான்னா அது கண்டிப்பா உன்னதான் பாதிக்கும்னு சொல்லிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். இது பாரு நைனா, இந்த தெளிவான மூலியே நீ போய் அம்மா கிட்ட பேசு. அப்படி பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டானா அடுத்த பஸ் புடிச்சு நீ நைட்டே வேற கோயிலுக்கு கிளம்பிடலாம். வா வா. அதுக்கு தானே வந்திருக்கேன். சரி சரி போ, அதான முக்கியம். வேகமா போனேனா போ. மாமா வேண்டாம். நீ இங்கே நில்லு. இவர் எவ்வளவு வேகத்துல உள்ள போறாரோ அதே வேகத்துல இவர் திரும்பி வந்து விழுந்தாலும் விழுவாரு. ஃபைட் ஆரம்பிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன எதுக்காக அப்படி பாக்குறீங்க? இத்தனை நாளா இடத்துக்கும் நேரத்துக்கும் நிறத்தை மாத்திக்கிற விலங்கு பேரு ஓனானா இருந்துச்சு. ஆனா இப்போ அதுக்கு இன்னொரு பேரும் கிடைச்சிருச்சு, ஜெகதாம்பா. உனக்கு எந்த குறையும் இல்லாம உள்ளங்கையில தாங்கிக்கிட்டு இருந்த பாலாவை விட்டுட்டு வந்துட்டு உன்னையே கொல்லணும்னு முயற்சி பண்ணவங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு வந்திருக்கியே. உன்னை வேற என்ன சொல்லி திட்டுறது? நான் எங்க இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். இப்போ நீ எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப தப்பா போச்சு. நீ பாலா வீட்டுல இருந்தப்போ இந்த வீட்டுல உனக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு. நீ எப்ப வேணாலும் திரும்ப வரலாம் அப்படின்ற பயம் எல்லாருக்கும் இருந்துச்சு. அந்த பயத்தையும் இடத்தையும் தான் நீ இப்போ இல்லாம பண்ணிட்ட. கோவப்பட்டு அம்மாவை நாங்க பயங்கரமா திட்டதை வச்சு அம்மாவை நாங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சிருவோமா என்ன? என்ன இருந்தாலும் நீ இப்ப பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புமா. நானும் அனிலாவும் எத்தனை தடவை அங்க வந்து நம்ம வீட்டுக்கு போலாவா நம்ம வீட்டுக்கு போலான்னு உன்னை காலை பிடிச்சு கெஞ்சி இருப்போம். அன்னைக்கு நீ என்ன சொன்ன? அதுக்கான நேரம் வரல. என்ன இப்ப மட்டும் உனக்கு நேரம் வந்துருச்சாமா? எங்க மேல உங்களுக்கு கோவம் இருக்கிறதால தானே நீங்க எங்க கூட வராம இருந்தீங்க. எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்ல. வேணுவோட பொண்டாட்டி குழந்தைங்கன்னு நினைச்சு மட்டும்தான் நான் அந்த வீட்டுல இருந்தேன். நான் அங்க இருக்கிறதுனால அவ மரியாதையா வாழ்வான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சதுனால தான் நான் இவங்க கூட வந்துட்டேன். உன்னோட பார்வையில பாலா எந்த இடத்துல மரியாதை கெட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தா சொல்லு. அது என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரியணும்னா நீங்க அந்த ஊர்ல போய் கேளுங்க. நான் எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வந்துதான் உங்ககிட்ட பேசுறேன். ஊர்க்காரங்க இல்ல, அவ கூட இருக்கிறவங்க தான் அவளை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிரி வெளியில இருந்தா நம்ம பார்த்து ஜாக்கிரதையா இருக்கலாம். ஆனா கூடவே இருக்கிற ஒருத்தன் பொய் சொல்லி அவ மனசை உடைச்சிருக்கும் போது அவ என்னதான் பண்ணுவா? மானங்கெட்டு வர காசுல வாழணும்ன்ற அவசியம் அத்தைக்கு கிடையாது. இந்த அளவு கடந்த பாசம் திடீர்னு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? கட்டில இருந்து எழுந்திருக்க முடியாம படுத்த படுக்கையா இருந்தப்போ நீ வந்து இவளை கவனிச்சிருப்பியா? அப்ப வந்து இவளை கூட்டிட்டு போய் நல்லா பாத்துக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்திய மானம் கெட்டவனு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல. அவ ஒருத்தி மட்டும்தான் இருந்தா, அதை யாரும் மறந்துடாதீங்க. கஞ்சி குடிக்கிறதுக்கு கஷ்டத்துல இருந்தப்போ அந்த 2 குழந்தைய கூட விட்டுட்டு
அவ உனக்கு மட்டும் தான் சாப்பாடு போட்டா. ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம பால் கொடுத்த கையவே நீ கொத்திட்டு நீ இங்க வந்துட்டல்ல. அவ காசுல வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் சொல்ற பேச்ச கேட்டுக்கணும். என்ன அனுசரிச்சு போறவங்க கிட்ட தான் நான் இருப்பேன். அப்படி பண்ணாம தங்க தட்டிலே சாப்பாடு போட்டு கொடுத்தாலும் அத காலால தட்டி விட்டுட்டு நான் எங்க வேணாலும் போவேன். தாய் கிழவிக்கு இன்னும் திமிரு போகல. நான் என்னோட சுக சௌகரியத்தை மட்டும்தான் பாப்பேன். அதுக்காக நான் யாரு கூட வேணாலும் சேருவேன், எந்த வேஷமும் போடுவேன். இதுதான் உன்னோட வேஷம் அப்படின்னு உன்னை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட தான் இப்ப வந்து இருக்க. இங்க உனக்கு என்ன சம்பவம் நடந்தாலும் போகிறதுக்கு எந்த இடமும் இல்லைன்றத நீ ஞாபகம் வச்சுக்கணும். பாலாவோட மனசை நீ கஷ்டப்படுத்திட்டு தான் இங்க நீ வந்திருக்கன்னா இங்க இருந்து துன்பப்பட்டு சாகிறது தான் உன்னோட விதினு எழுதியிருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி தான் நடக்கும். யாரங்க? யாரங்க? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.